பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்துல 2 விதமான மனிதர்கள் உண்டு. நான் பட்ட கஷ்டத்தை அவனும் படணும். நான் எப்படி அவமானப்படுத்தப்பட்டனோ அதே மாதிரியே அவனும் அவமானம் அடையணும். நான் எப்படி வேதனை அடைஞ்சனோ, எனக்கு எப்படி வலிச்சிச்சோ அதே மாதிரியே அவனுக்கு வலிக்கணும். இப்படி நினைக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் உண்டு. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, எனக்கு வலிச்ச மாதிரி அவனுக்கு வலிக்க கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை அவன் படக்கூடாது, எனக்கு எவ்வளவு வேதனை கொடுத்துச்சோ அந்த வேதனையை அவன் அனுபவிக்க கூடாது, அவன் நல்லா இருக்கணும். இப்படி நினைக்கக்கூடிய மனிதர்களும் உண்டு. தேவனும் அப்படிதான். அவர் எப்படி ஏமாற்றப்பட்டாரோ அந்த ஏமாற்றத்தை மனிதர்கள் ஒருபோதும் படக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. என்ன சொல்றீங்க, தேவன் ஏமாற்றப்பட்டாரா? ஆமாங்க. தான் உண்டாக்கின மனிதன் தன்னை நம்புவான். நான் உண்டாக்கின மனுஷன் என்னை நம்பி நான் சொல்றதை கேட்பான், நான் சொல்ற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான்னு தேவன் நம்பினாரு. அதனாலதான் அவர் ஆதாமை கூப்பிட்டு, நீ நன்மை தீமை அறியத்தக்க கனிய சாப்பிடாத, இத சாப்பிடு நாளுல நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆதாமும் ஏவாளும் தேவனை நம்பாம சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்டு சத்ருவுக்கு செவி கொடுத்து நன்மை தீமை அறியத்தக்க கனிய சாப்பிட்டாங்க. இதனால தேவன் ரொம்பவே ஏமாற்றப்பட்டார். ஏமாற்றத்தோட வலி என்னன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த ஏமாற்றத்தின் வலிய ஒருபோதும் நான் மனுஷனுக்கு கொடுக்க கூடாது, மனுஷன் ஒருபோதும் ஏமாந்து போக கூடாதுன்னு தேவன் முடிவெடுத்தார். சங்கீதம் 34:5 ஒரு வசனம் அழகா சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. ஆமாங்க, நீங்க எப்பெல்லாம் தேவனை நோக்கி பாக்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். நீங்க இன்னைக்கு பலவிதமான ஏமாற்றங்களோடு கூட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நான் டாக்டரை நம்பினேன், டாக்டர் என்னை கைவிட்டாங்க, நான் இந்த மனிதர்களை நம்பினேன், இந்த மனிதர்களை என்னை ஏமாத்திட்டாங்க, நான் இந்த காரியங்களெல்லாம் நம்பி இருந்தேன், இதனால நான் ஏமாற்றப்பட்டேன், இன்னைக்கு ஏமாந்து போன ஒரு சூழ்நிலையில இருக்கேன், என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி இந்த காரியம் முடியுன்னே தெரியல, நான் எப்படி இதை கடந்து வர போறேன்னு தெரியல, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களை ஏமாற்றாத ஒருவர் தேவன். தேவனை நோக்கி நீங்க பார்க்கும்போது, தேவனை முழுசா நம்பும் போது, தேவனை சார்ந்து கொள்ளும் போது, உங்களுடைய காரியம் எதுவா இருந்தாலும் அதுல தேவன் உங்களை ஏமாற்ற மாட்டார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக பலன் உண்டு. தேவன் உங்களுடைய நம்பிக்கைய ஒருபோதும் அசட்ட பண்ண மாட்டார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தரை நம்பும் போது நிச்சயமாகவே நீங்க பிரகாசம் அடைவீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அப்படியே கண்களை மாத்திரம் மூடுங்க. கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல தேவனே, பலவிதமான காரியங்களினால பலவிதமான மனிதர்களின் நிமித்தமாக ஏமாற்றப்பட்டு ஏமாந்து போன மனநிலையோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள்ல கூட இவர்கள் உண்மை நம்புறாங்க, உண்மை நோக்கி பார்க்கிறாங்க, இவர்களுடைய முகங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி இவங்க முகங்கள் பிரகாசம் அடையும்படியாக நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீங்க கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கீங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.